செய்கிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, எந்த
7ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பார்க்கிறோம் இல்லையா? தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ராஜா வந்ததுக்கு பிறகு அவனுக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய ஒரு விருப்பம், என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த சப்ஜெக்டை தான் நாங்கள் பேசி நான் முடிக்கலான்னு பார்க்குறேன். 7ஆம் அதிகாரத்து 1லேருந்து வாசிங்க, 5 வரைக்கும் வாசிப்போம். நீங்களாக்கி அப்போ அவன் காலத்தில் அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்தது. பெரும்பாலும் யுத்தங்கள் எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் எப்பொழுதுமே ஜெயம் அடித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் புறப்பட்டு வருகிற காலத்திலிருந்து யுத்தம் தான், மோசை நாட்களிலிருந்து அங்கங்கே யுத்தங்கள் நடக்கும். அப்படியே நடந்து இப்போ இவனுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசம் ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆகவே கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனுடைய நீக்கலாகி இளைப்பாறு பண்ணின பொழுது அவன் தன் வீட்டிலே பார் சொல்றான். அப்படின்னா என்ன அவன் சொல்றான், பாருங்களே, எனக்கு அவனுக்கு எல்லாம் இவ்வளோ காலம் அவன் என்ன செஞ்சான், யுத்தங்கள் இதெல்லாம் இதே யோசனை. இப்போ வந்து அவன் வீட்டில் சமாதானமாக இருக்கிற பொழுது டக்குன்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. நாம் சாதாரண மனுஷர்னு, ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு பெரிய வீட்டில் கேதுரு மரத்தினான்னு சொன்னால், அப்போ கேதுருங்கிறது நல்ல ஒரு பெரிய விலை உயர்ந்த மரம், அதே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மரம். அப்போ அந்த மரத்தில் அழகான வீடை கட்டி அந்த வீட்டில் மாளிகை கட்டி மாளிகையில் இருக்கிற நேரம் அவனுக்கு ஒரு யோசனை வருது. ஆமே, நான் வாசம் பண்ணும் தேவனுடைய பெட்டி. ஆமே, அப்போ சும்மா சாதாரணமாக ஒரு இதுக்குள்ள தான் என்னது இருக்குது, அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அப்போ அவனுக்கு மனசுக்கு சங்கடமாக வந்தோன்னா அவன் சொல்கிறான், தீர்க்கதரிசனத்தில் இந்த மாதிரி நடக்குது என்னையான். அப்போ அப்பொழுது நாத்தான் நோக்கி சொல்கிறாரு, தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, உள்ளத்தில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். ஏன்னா அப்போ என்ன ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, என்ன கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம், உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனை கொண்டு வந்தாங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் வெற்றி பெற்று இப்போ இளைப்பாரி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கிறோம். அப்போ நம்ம இளைப்பாறுதலாக இருக்கிற நேரத்தில் அவன் அப்போ நமக்கு என்ன தோணும், அவன் இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம சமாதானமாக இருக்கிறோம். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், யாரையும் போய் பார்க்கணும் அப்படிலாம் நமக்கு யோசனை வரும். அதுமாதிரி இவனுக்கு ஒரு யோசனை வருது, ஆலயத்தை குறித்த ஒரு யோசனை, உடன்படிக்கை பெட்டியை குறித்த யோசனை. பாருங்க, அவன் உயர்ந்த இடத்துல இருக்கிற நேரம் அவன் நினைக்கிறான், நம்முடைய ஆலயம் எப்படி இருக்கிறது, நம்ம சபை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி சொன்ன, நீ போய் உங்களுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் அப்படி என்ன செய்யணுமா, கர்த்தர் உம்மோடு தானே இருக்கிறாரு, அப்போ அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்ய என்று சொல்லி அன்று ராத்திரியிலே அன்று ராத்திரி இப்போ அவன் சொல்லிட்டாரு, நாத்தான் என்ன சொல்லிட்டாரு, கர்த்தர் உங்களோடு தானே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளும் அப்படி தானே, ஏதாச்சும் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறேன் ஏதாச்சும்னா நம்ம என்ன சொல்லுவீங்க, மற்றவங்க பயப்படாமல் செய்யுங்க சிஸ்டர், என்னது அதான் கர்த்தர் உங்களோடு கூட தானே இருக்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஆரம்பிங்க, எல்லாம் கர்த்தர் நடத்துவார் அப்படி தான் நம்ம ஆலோசனை கொடுப்போம். வேணும் சிஸ்டர், வீடெல்லாம் கட்டக்கூடாதுங்க, நீங்கள் அது வியாபாரம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு அது சரியில்லை, ஆமாம் நான் பார்த்தேங்க இந்த கிரகமெல்லாம் இருக்காங்க சரியில்லை அப்படின்னா சொல்ல, அப்படியா இல்லை, நம்ம என்ன செய்வோம், வாழ்த்துவோம், உள்ளுக்குள்ளே இருக்கும், வீடு கட்ட போகிறீங்களா அப்படின்னு நமக்கு யோசனை வரும். ஆனாலும் மனசுக்குள்ள என்ன செய்வோம், கட்டுங்க சிஸ்டர், கட்டி தான் பாருங்களேன், ஆமாவே இல்லையா. அந்த அண்ணால் சொன்னது போல் அந்த வீடு பாதியில் நின்று இருக்கிற பொழுது நானும் சிஸ்டரும் போனோம். அப்போ போகிற நேரம் அங்கே ஒரு துர்செய்தி, அங்கே இருக்க ஒரு சகோதரன் துர்செய்தி சொல்கிறாரு, இது கட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் நினைச்சேன், நான் இந்த இடத்துல கால் வைத்திருக்கபடினால் இந்த வீடு கட்டப்பட வேண்டும். ஆமாவே இல்லையா, அதுதான் நம்முடைய விசுவாசம். சில இடங்களில் சில ஆலயங்களுக்கெல்லாம் போகிற பொழுது வீடுகளுக்கு நான் ஒரு சாட்சி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை நான் பெருமித்து சொல்லவில்லை. அப்போ நமக்கு அந்த ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை நம்ம கால் வைத்தோன்னா அந்த வீடு என்ன ஆயிடணும்,
ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ அதுபோல் அநேக சபைகள் நான் பணமே கொடுக்கல, ஆனாலும் வார்த்தையின்படி ஆண்டவர் கொடைக்கானலில், அயனாவரத்தில், மயிலாடுதுறையில், சேலத்தில், ஸ்ரீலங்காவில், சிங்கப்பூரில், அப்படி பல இடங்களில் கால் வைத்த இடங்களெல்லாம் கர்த்தர் அந்த ஆலயங்களை பெருப்பித்து ஜனங்களையும் பெருப்பித்து கொடுத்ததை நான் கண்டேன். நம்ம போய் சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. நாங்கள் ஜெபித்து தான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார், ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா அந்த வீடு என்ன செய்யப்படணும், அப்போ எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேணும், அவங்களுடைய அந்த அந்த நிலைமையெல்லாம் மாறணும். ஆமாம் இல்லையா? ஸோ அதுதான். அப்போ அது நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவோம். இப்போ இவனுடைய மன விருப்பம் எப்படி இருக்கிறது? நான் நல்லா இருக்கிறேன், என்னை இவ்வளோ தூரம் உயர்த்தின ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, சாதாரண ஒரு இடத்துல இருக்கிறான்னு சொல்லி மனதால் என்ன செய்யறான், வேதனைப்பட்டு சொல்கிறான். நான் தான் இந்த மாதிரிக்கு இருக்கேன், என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நோ ப்ராப்ளம், நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன இருக்குது, நீங்கள் யார் தாவீது, நீங்கள் யார், இருதயத்தை கேட்டப்ப என்ன பண்ணலாம், நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யலாம், அதை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, அதை அன்னைக்கு ராத்திரி தான் என்ன செய்கிறாரு, கர்த்தர் பேசுகிறார். யாரோட? நாத்தனோடு பேசுகிறான். வாசிங்க. பாருங்க, இதெல்லாம் பாருங்களேன். ஆண்டவர் இப்ப நம்ம பாருங்க சொல்றாரு, நீ போய் என் தாசனாகிய, பாருங்க தேவன் என்ன செய்யறாரு, என் தாசன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அம்மா இல்லையா? எப்படிலாம் என்ன செய்யற, அப்படிதான் நம்ம பேசுறோம். யார் ஆதாம், யாரு ஆபிரகாம், அப்படி மனைவி எப்படி கூப்பிடுவாங்களாம், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவே இல்லையா? நீ போய் தாவீதை நோக்கி சொல்லவில்லை, என் தாசன் அந்த இருதயத்தை அறிந்திருக்கிறான். அவன் எவ்வளவு தூரம் என்னை குறித்து, அவன் இந்த உலகத்தில் என்னை குறித்து யாருமே யோசிக்காத பொழுது அவன் என்ன நினைக்கிறான், இந்த உலகத்தை உண்டாக்கின எனக்கே என்ன செய்யறான், ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர் அதை விரும்புகிறார். இந்த கால வேளையில உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். சரியா? வாசிங்க. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாஸ்தலத்திலும் உலாவினேன். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரா, இட்ஸ் a presence of God. அவர் என்ன செய்வாரு, இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிறாரா, பிரசன்னம் இருக்கு. ஆமா இல்லையா? எல்லா இடங்களும் அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். நம்ம இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இப்போ இங்கே இப்போ நம்மலாம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்னது, யூரோப்பியன் கன்ஸ்டன்ஸ் செய்வாங்க, அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன டைமிங் மாறிக்கு இருக்கும். ஆமா, இப்போ நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோன்னா அவங்க தூங்குறாங்க, நம்ம தூங்குறோன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவருக்கு 24 hours என்னது, 24 மணி நேரம் நம்ம போடுவோம், கேலண்டரில் போடுவோம், புக்கில் போடுவோம். என்னோட 24 மணி நேரம் நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு ஜெபித்து கொள்ளலாம்னு சொல்லி. 11 மணிக்கு மேலே யாரும் ஃபோன் எடுத்தா இதுக்கு வேறு வேலையே இல்லை. சொல்லுங்க அப்படின்னு. ஆமாவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அது 24 hours. ஆமாவே இல்லையா? அது இயற்கை, சூரியன், சந்திரன், இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு, அவர் நடத்தி இஸ் a busy man மாதிரி இருக்கிறார். ஆமாவே இல்லையா? நம்ம சும்மா அவருக்கு 2 கடையை தான் வச்சுருந்தாட்டு இந்த கடைக்கு அந்த கடைக்கு போயிட்டு வர்றதுக்கே நம்ம என்ன சொல்கிறோம், ஆனால் பிரச்சனை அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். வாசிக்கணும். ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? சொல்றேன், நான் எந்த இடத்துல யார்கிட்டையும் என்ன செய்யல, நம்ம ஆண்டவர் யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டாரு, நீங்க தான் என்ன செய்யணும், அவருக்கு தேவையானது செய்ய வேண்டும். ஆமாம் இல்லையா? அப்போ அவர் கேட்பாரா, போயிட்டு எனக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க, எனக்கு ஒரு ரோட்டு போட்டு கொடுங்க, எனக்கு ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாரா? ஆமாம் இல்லையா? உங்கள் தகப்பன் கேட்பாங்களா, உங்கள் தாய் கேட்குமா? நீங்கள் தான் என்ன செய்யணும், படித்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் தான் என்ன செய்யணும், உனக்கு இவ்வளோ சாரி இருக்கு என்னத்துக்குமா? அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஏன் அப்போ நான் எங்கேயா விருந்தாடி அப்போ வீட்டிலே நான் கிடக்கிறேன். இல்லை அந்த இதை நீங்கள் என்ன செய்யணும், அதுதான் அவங்க தான் நமக்கு யார், கடவுளுக்கு அடுத்து யார், நம்மளாம் அவங்களை கனப்படுத்த வேண்டும். அவங்க வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுக்குறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வயதான காலத்தில் என்ன செய்ய வேண்டும், அந்த அவங்களுடைய மன விருப்பமெல்லாம் எப்படி இருக்கும், சின்ன பிள்ளைகள் மாறிடுவாங்க. அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற மாதிரியே தான் வயதானவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு என்ன ஆகும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், வேணாம்மா அவங்களுக்கு இன்னத்துக்கு இவ்வளவு தான் இருக்கேன், நீ எத்தனை இருந்தால் நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம். வாங்கி கொடுத்தாங்க, வாங்கி கொடுக்காவிட்டால் நீனும் என்னது
அப்படி ஒவ்வொன்றா லெஸ் பண்ணிட்டு ஓம்ட்டு பிள்ளைகள் என்ன செய்யும், அது திருப்பி அடிக்குங்க. அம்மாவே இல்லை, அது அந்த உலகம். இந்த உலகம் உருண்டுக்கு இருக்கிறதுக்கு காரணமே என்னது? உலகம் எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு, ஆனால் நம்ம நிற்கிறோம். அம்மாவே இல்லையா? சொல்லுங்களேன், உலகம் உருண்டுக்கிட்டு இருக்கா, என்ன செய்யுது? சுழண்டு கொண்டு இருக்கா இல்லையா? எத்தனை மைல் ஸ்பீடில் சுழண்டு கொண்டு இருக்கு. ஆனால் நம்ம நிற்கிறோம். எவ்வளோ இப்படி பயங்கரம் இல்லையா? ஆமாம், அந்த ஃப்ளைட்டெல்லாம் போகிற நேரம் பயமாக இருக்கும். பெல்ட்டெல்லாம் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அப்புறம் சில பேர் அந்த புதுசாக போகிறவங்க இப்படி உட்காந்துருப்பாங்க. போய் பழகினவங்க என்ன செய்வாங்க, அப்படி கொஞ்சம் மூவ் ஆகி ஒன்னொன்று என்ன செய்வாங்க, பெல்ட்டை கட்டிட்டு சும்மா பாத்ரூம் போவாங்க. இங்கே வீட்டில் பாத்ரூமே இருக்காது, அங்கே பாத்ரூம் போவாங்க, அதை வச்சுருவாங்க. இது அப்போ நமக்கு முதல்ல அப்புறம் நமக்கும் என்னது, கடைசியாக சரி என்ன செய்யணும், இறங்குறதுக்கு முன்னால் எளிமை நின்று ஒரு பக்கத்து போயிட்டு வரணும், ஒரு ஆசை ஒன்று வரும். அம்மாவே இல்லையா? ஆனால் அது அப்படி போய்கொண்டே இருக்கும். அம்மாவே இல்லையா? அந்த இடத்துல போய்கொண்டே இருக்கும். ஏன் இவைகள் எல்லாம் சொல்லுங்கன்னா, இவைகள் வித்தியாசமான காரியங்கள். ஆகவே இப்போதுமே நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை அப்ப சொல்றாரு, உன்னைய நான் என்ன செய்யேன், ஆடுகளுக்கு பின்பதாக போய்கொண்டு உன்னை நான் என்ன செய்தேன், நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன் சொல்லிட்டு. சரியா? சரிப்பா, அது அப்படியே தொடர்ந்து வாசிச்சுன்னா நிறைய இருக்கு. நான் அப்படியே நம்ம போகலாம். சரியா? 25 வாசிங்க. இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையோ அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே நீ எனக்கு என்னது, நீ எனக்கு ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாக நான் என்ன செய்வேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன் என்று சொல்லி. ஆமாவில் பாருங்க, அப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்ம செய்ய நினைக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், முந்திக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆமாவில். அப்போ அவர் சொன்னோன்னே அப்போ தாவீதுக்கு ஒரே சந்தோஷமாக, இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவை நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கு நிலைவரப்படுத்த செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக, உமது அடியானாகிய தாவீது வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. நீ கட்டி கொடுத்த வீடு எப்படி இருக்கணும், உமக்கு முன்பதாக நிலை நிற்கிறது. ஆமாவில். ஆண்டவர் நமக்கு வீடு ஒன்று கொடுத்தா நம்ம அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணிட்டு நாளைக்கு அதை வாடகைக்கு கொடுத்துட்டு உட்காந்துருக்க கூடாது. அதில் பணம் வரும், அதில் மழை வரும்னா இப்போ பணமும் வராது, ஒன்றும் வராது. ஆமாம் இல்லையா? சொன்னால் நம்ம அப்படி நினைக்கிறோம், அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் நமக்கு அந்த பண ஆசை, இந்த நாட்களில் எத்தனை பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். ஆகவே அப்போ நம்ம அப்படி தான் நினைப்போம், சரி கட்டியிருக்கோம், அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆசீர்வாதம் இல்லை. ஆமாம். ஆனால் ஒரே ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் கொடுக்குற அது அந்த வீட்டில் வாடகைக்கு வாரவங்க ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால் ஏதோ அவங்களுக்கு அதனால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். சரியா? ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்களேன், இன்றைக்கும் அப்போ அந்த வீட்டுக்கு யார் ஓனரா? தேவன். உங்கள் வீட்டுக்கு யார் ஓனர்? அப்போ அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்காது, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உண்டும் நடக்காது. அம்மாவில் இப்போ நம்ம போட்டுருந்தேன். ஸோ வாசிங்க. நீர் உமது அடியானின் சேவைக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. பாருங்க, மனதைரியம் கிடைச்சிருக்கு. சரியா? மனதிலே நினைக்கிற பொழுது தேவன் என்ன செய்யலாம், அவரும் மனதிலே நினைக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய என்ன செய்கிறாரு, அவரும் நினைக்கிறார். ஆமாம் இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், பிரதிபுரகமாக என்ன செய்கிறார், அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். ஆகவே தான் தாவீதுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுதும் நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகளின் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். ஆமென். அவர் சொல்றார், நீர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்காங்க. அப்புறம் சொல்றாரு, இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கோ உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. சொல்றார், நீ சொன்னபடினாலே இந்த வீடு எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர்களுக்கு கொண்டை கொடுத்தா அது எப்படி இருக்கணும், அது ஆசிரமாக வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும்,
அதை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது ஆண்டோட பேரில் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு நம்பிக்கையாக இருக்கணும். அதை வீண் விரயம் பண்ணிடக்கூடாது. அது என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த பர்பஸ்க்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை பயன்படுத்தணுமே தவிர வாங்குற வரைக்கும் ஒன்று பண்ணிட்டு அப்புறம் அது அப்புறமே என்ன செய்கிறது, அப்புறம் நம்ம இஷ்டப்படி செய்கிறது சரியா. அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தாவீதுக்கு மூலமாக நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். தாவீது விரும்புகிறான் ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்ய, ஆண்டவர் என்ன செய்கிறான், முந்திக் கொள்ளுகிறான். அப்போ நம்மளும் என்ன செய்ய வேண்டும், மற்றவங்களுக்கு எதுவும் செய்யறதுக்கு என்ன செய்ய வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும். இப்போ விசேஷமாக நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்கள் கடைசி காலத்தை அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவங்க மன விருப்பங்கள் இருக்கும், அந்த மன விருப்பத்தை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அதுபோல தாவீதுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கிறது. என்னது, தேவன் இந்த பூமியிலே ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் என்பதை தாவீது அறிந்திருக்கிறான். ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்குமானால் அந்த சம்பவம் அவங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். என்னது, அது நிழலாக இருக்கும். அதை ஆண்டவர் என்ன செய்வார், நிஜமாக மாற்றுவார். ஆமாவே இல்லையா. அப்போ இந்த ஆலயம் என்பது ஒரு முக்கியமான ஒரு என்னது ஒன்றாக காணப்படுகிறது. அதை குறித்து தான் நாங்கள் இந்த நேரத்தில் பார்த்து நாங்கள் படிக்கிறோம். சங்கீதம் 27:4 வாசிமகள். ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். அப்ப என்ன சொல்ற, ஆண்டவர் நல்ல வீடு கொடுத்துட்டாரு சொல்லிட்டு வீட்டை குறித்து யோசிக்கவில்லை. வீட்டை ஆண்டவர் பேர்ல எழுதிட்டு அவன் எங்க போயிருக்கிறான், ஆலயத்துக்கு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். வாசிங்களா, அழகா இருக்குமா. ஒன்னே ஒன்று கேட்டேன், ஆண்டவரே உங்க வீட்டுக்கு நீங்க சேஃப்டி, ஆனா நான் என்ன செய்யணும், உங்களுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஆமாவில்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறப்பனா நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். ஏன்னா தாவீதுக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருக்கிறது கொஞ்சம் கூட என்ன இல்லை, விருப்பமே இல்லை. அவனுக்கு என்ன ஆசை, ஏன்னா சிறு பிராயத்திலிருந்து சங்கீதங்கள்லாம் எழுதிக்கிட்டு அவனுக்கு தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் இதையே கொடுத்துக்கிட்டு ஆண்டவரோடே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு என்னது, அதுக்காக தான் ஆலயத்தை கட்ட நினைச்சிருப்பான் போல இருக்கு. நான் அங்கங்கே ரோட்டில் நின்றுக்கிட்டு அங்கே காட்டில் நின்றுக்கிட்டு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு என்னோட நீங்கள் பேசிக்கிட்டு நம்ம 2 பேரும் பேசுகிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு பூமியில் உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாசிடா. ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். என்ன ஒரு காரியத்தை அந்த பர்பஸ்னா அதே தான், வேற ஒன்றும் மாற்றிடக்கூடாது. வசதி வாய்ப்பு வந்து மாற்றிடக்கூடாது. என்ன ஆண்டவருக்கு பிறகுமோ அதான் செய்ய வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு அதுதான் விருப்பம். எனக்கு சேர்ச்சுக்கு போடுதான் விருப்பம். அம்மாவே இல்லையா. மகள் கல்பனா சொன்னதுபடி அப்படி நம்மளுடைய சபை யாரும் அப்படி ஆண்டவர் செய்தான்னா என்னது, நீங்களே என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்களேன். அண்ணால் வந்து என்ன செஞ்சான், புருஷன் மரித்த பிறகு தேவாலயத்தில் வந்து அவர்கள் கடைசி காலமெல்லாம் என்ன செய்தான், ஆலயத்தில். அதனால் என்ன அவளுக்கு நடந்தது, இயேசு கிறிஸ்துவாக குழந்தையாக இருக்கிற நேரம் அதை தூக்கி தொட்டு பார்த்து முத்தம் கொடுக்குற ஒரு அனுபவம் வந்தது. முத்தம் கொடுத்துருப்பாங்களா இல்லையா. சின்ன பிள்ளை பார்த்தா கிள்ளுறது முத்தம் கொடுக்குறதெல்லாம் வந்து தானே. அப்போ இயேசுவை கிள்ளியிருப்பாங்க, முத்தம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஐயம்மா புதுசாக உபதேசம் ரெஸ்பெக்ட் அதுதான் நடக்கும். சின்ன பிள்ளைகளை பார்த்தோன்னா யாரும் முடியும் அப்படின்னு வாங்கி அடுப்பாங்க. என்ன செய்வாங்க, அது இவர் எப்படி இருந்தாரோ ஆமாவே இல்லையா. துணியில் போத்தி கொண்டு வந்து வச்சிருக்க நேரம் சரியா. சரி, சங்கீதம் 84:2 வாசிங்க. ஆத்மா என்ன செய்தான், அதே தான் மூச்சு. என்னது நீ காலையில் சங்கீதம் வாசித்தது போல எப்போ பார்த்தாலும் அவனுக்கு என்னது, தாவீதுக்கு அதே ஆண்டவருடைய நினைவாகவே இருக்க. சொல்லுங்க, நாங்கள் இந்த 21 நாள் மாத்திரமல்ல, இனி நாங்கள் எப்பொழுது எப்படி இருப்போம், அவர் நினைவாகவே. அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அவருக்காக. அப்போ நம்மளுடைய தாளந்து நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கா, அதை தான் செய்யணும். தாவீது ஆலயம் கட்ட போகிறதுனால நீங்கள் அப்படி அல்ல, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு என்ன செய்ய வேண்டும். எனக்காக மரித்தவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன். ஆமாவே இல்லையா. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்ததோடு நாம் எவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆமாவே இல்லையா. மகள்
நான் எப்போ பார்த்தாலும் என்னது எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இந்த நேரமும் என்னது சொல்லுங்க, என்னம்மா பாட்டு. கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார் அப்படி பாடுறது. அப்புறம் அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வந்து என்ன பாட்டு பாடுறது, என்னது சொல்லுங்களே. கர்த்தரை நினைத்த முன்னடத்தி தருவார், ஆத்துமாவை அங்கெல்லாம் அதெல்லாம் என்ன பார்ப்பாங்க, யாரு போர் வீரர்கள்லாம் இது பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறாரு. பிராந்தோ கிறிஸ்து மேல் பவுல் சொல்லுகிறார், நான் பைத்தியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. சரியா 10 வாசிங்கம்மா. அதே இதில் நாளை பார்க்கிலும் அந்த ஒரு நாள் இங்கே வர்றது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கான். அதனால ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போயிடக்கூடாது. அவனுக்கு அதே பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது. அப்போ ஏன் அப்படி இருக்கிறான்னு கேட்டால், அவன் நாட்களிலே அவ்வளோ யுத்தங்கள், அவன் பட்ட வேதனைகள் யாரும் பட்டிருக்க முடியாது. சிறு பிராயம் முதல் என்ன நடந்தது, சவுல் மூலம் அப்படி பல இடங்களே அவன் என்ன செய்தான். அப்போ அதோட ரிலாக்ஸ் வந்தோன்னு அவன் என்ன செய்கிறான், நான் இங்கே என்ன செய்கிறேன், உலகத்தின் காரியங்கள், உலக இன்பம், உலக இச்சை, உலகத்தின் தொழில், உலக வரும் இவைகள் எல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட என்னது தாவீது என்ன செஞ்சான், ஒரு ஊழியக்காரனாகவே மாறிட்டான். ஆமாவே இல்லையா, எனக்கு போதும் இந்த உலகத்தின் வேலையெல்லாம் எனக்கு போதும், நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன். ஆமாவே இல்லையா, அதுதான் எனக்கு பெரியது, அதுதான் என்னை மோட்சத்துக்கு, என்னை அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போவே தவிர நான் இவ்வளோ பேரை கொலை செய்து குற்றங்கள் குறித்து என்னால் என்ன செய்ய முடியவில்லை, நமக்கு ஒரு ஆலயத்தை கட்ட முடியவில்லை, எனக்கு என்னுடைய சந்ததி தான் கட்டும்னு சொல்லிட்டீங்களே, அப்படிங்க அவனுக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கும். ஆகவே தான் வாசி மகன் 1000 நாளை பார்க்கிறோம் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு எப்படி இருக்குதுன்னா, அந்த போகிற நேரம் வர்ற நேரமெல்லாம் ஆலயத்துக்கு போகணும், அதே யோசனையாக இருக்கிறார். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றது கூட யோசனை, ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு இருக்கும் மறந்துட்டேன், நான் செவ்வாய்க்கிழமை இருந்தேன், நான் புதன்கிழமை இருந்தேன்னு சொல்லுவோம். ஆமாம் இல்லையா, 92:13 வாசிங்களா. செழித்திருப்பார்கள். அவனுக்கு என்ன ஆசை, இந்த செழிப்பு எனக்கு வேணாம், நான் ஏற்கனவே செழிப்பா இருக்கிறேன். நான் யாரு தாவீது யாரு, எந்த வம்சத்தில் வந்தான், எந்த வம்சத்தில் வந்தான், போவாஸ் பணக்காரன். அதுக்கு பிறகு ரூத்த கல்யாணம் மட்டும்னா அதை விட பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அவன் மகன் யாரு, ஈசாயோட மகன் தாவீது. அப்போ தாவீது எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, கோடீஸ்வரர்கள். அம்மாவே இல்லையா, அம்பானி மாதிரி பெரிய கோடீஸ்வரன். அதனால அவனுக்கு இந்த பண ஆசை அந்த இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அம்மாவே இல்லையா, பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலாம் பாருங்கள், டேபிள் அப்படியே இருக்கும், பிள்ளைங்க சாப்பிடாது. ஏன் பிடிக்காது, ஆனால் ஆர்டர் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க சாப்பாட்டில். ஏழைகளும் அவன் கஷ்டப்படுறவங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்கு யோசிக்க நேரம் பணக்காரங்க வீட்டில் என்ன செய்வாங்க, சில பசங்கள் நைட்டு அங்கங்கெல்லாம் வேலை செய்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மரோட பெரிய ஹோட்டலில் புக் பண்ணி அப்படியே சாப்பாட்டை என்ன செய்வாங்க, பண்டி பரவாயில்ல, பண்டியா அது கூட அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு போவோம். இதுக்கு அப்படியே அசிங்கமாக எல்லாம் போட்டு அது ஒரு ஃபேஷன். ஐ டோன்ட் லைக் திஸ். அப்புறம் ஒரு நாளையில் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கணும். யார் மாதிரி, இளையகுமாரன் இளையகுமாரன் மாதிரிக்கு என்ன செய்யணும், உட்காந்துக்க என்ன சாப்பிட்டுக்கிட்டு. அதனால கவனமாக இருக்கணும். சங்கீதம் 122:1 வாசினா, போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். போங்க சிஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் புதன்கிழமை நினைச்சேன், இன்னைக்கு நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னுக்கே வருவேன். ஆமாவே இல்லையா, இதுக்கு வேற வேலை இல்லை, எனக்கு இருக்கிற 1008 வேலையில் இது வேற, சர்ச்சுக்கு வாங்கிட்டு அங்கே போனால் அந்த மனுஷன் இந்த நேரம் வாய்க்கு முன்னால் ஒரு வாய்க்கை சிகப்பு வாய்க்க வச்சுக்கிட்டு. ஹலோ, புரியுதா, அவருக்கு என்ன தெரியும், வீட்டுக்குள்ளே இருக்காரு, அவருக்கு தெரியுமா நம்ம படுற பாடு என்ன பாடு, டோக் பாடா. வாசிங்களா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எனக்கு வேற வேலையே இல்லை, ஞாயிற்றுக்கிழமைனா எழுப்புறேன், போய்கிட்டு இருக்கு, நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அம்மாவே இல்லையா, இதே நேரம் வேற எங்கேயாச்சும் கூப்பிடுங்க, ராக்கி தியேட்டரில் படம் ஓடுது வாங்க ஃப்ரீனா அங்கே ஓடுறது, மாஸ்க் போட்டுக்கிட்டு.
சொந்தக்காரங்க மட்டும் ஓடுறது. அங்கே போய் அங்கேருந்து ஆன்லைனில் ப்ரேயர் பண்ணுறது. ஹலோ, உன்னை பற்றி ஒன்று சொல்ல மாட்டேன். ஒரு உன்னுடைய எல்லாமே அழிச்சுட்டேன். நீ போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது. சரியா? சரி, வாசிக்கடா இன்னொரு முறை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அவ்வளவு மகிழ்ச்சியா. நம்ம எல்லாருக்கும் எப்படி, எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு காலையில்? ஆமாம் இல்லை, இந்த மகிழ்ச்சி வெள்ளத்திலேயே தான் டைம் போட கூட தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே ஆராய்ச்சிப்பீங்க போல இருங்க. 9 மணி வரைக்கும் ஆராய்ச்சிட்டு தான் அவர் இங்கே வாரது. இதுக்கு எப்போடா, ஏன்னா தெரியுதா, அங்கே போவோம் இங்கே போவோம் தானே, அப்படி தானே இருக்கு. எல்லாத்துக்கும் அங்கே வா. அப்போ அவனுக்கு அது சலிச்சு போச்சு. அது அங்கே யுத்தம் செய்ய, அங்கே போய் யுத்தம் பண்ணணும். இங்கே அப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எவ்வளோ கவலையாக இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு உண்மையாக என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, பேசக்கூட முடியாது. பேச்சு சுதந்திரம் கூட இல்லை, எழுதி வச்சு தான் பேசணும், கூடவும் பேசக்கூடாது. இப்போ அதோட மோசம். எல்லாம் ஒன்று பேசினா அதை யூடியூப்பில் எழுதி போட்டு அப்படியே இது பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம் இல்லை? ஸோ நம்ம கூட நினைப்போம், என்ன எழுதி வச்சு பேசுகிறாங்க தான் சட்டம். ஆமாம், இவ்வளோ பெரிய ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தாலும் அவங்க என்ன செய்ய முடியாது. அப்போ அதனால தாவீதுக்கு பெரிய இதாகிட்டு, என்னது இது, என்னடா எது செஞ்சாலும் அவன் சொல்லி இவன் சொல்லி எல்லாம் உட்காந்து கூட்டம் பேசுவாங்களா இருக்கும். உட்காந்து நாளைக்கு இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ பேச்சு சுதந்திரம் இல்லை, அவன் வெளியில் போக சுதந்திரம் இல்லை. இவனுக்கு ஒரே ஒரு ஆசை, என்னது, ஆலயத்துக்கு ஓடி போயிடும். யாருக்கு சேர்ச்சுக்கு போறீங்களா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வானா இருக்கும். அதெல்லாம் தூக்கி வீசி போட்டு என்ன செய்வானா இருக்கும், சாதாரண உடை அணிஞ்சு கொண்டு போகிறதுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசாரியரை போல இருக்க வேண்டும். அதனால தான் அவன் அந்த பெட்டி உடன்படிக்கை எடுத்துக்கிட்டு வர்ற பொழுது நீங்கள் வாட்சிங்கன்னா அவனும் என்ன செய்வான், ஒரு ஆசாரியருடைய உடுப்பை போல போட்டுக்கிட்டு வருவான். நம்ம இல்லையா? பிறகு நான் வாசிக்கலாம். வாசிங்க இன்னொரு முறை. அப்போ அவன் யோசிக்கணும், யார் தான் நம்மளை கூப்பிடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். சரியா? ஒன்று கூப்பிடுறத பார்க்கணும், இல்லை நீங்கள் கூப்பிடுறவர்களாக இருக்கணும். வாங்க சிஸ்டர், என்ன பேசாமல் இருக்கீங்க, வாங்க 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 சொல்லி போனால் அப்படி நம்ம என்ன சபையில் இருக்கிறவங்க நம்மளாம் யார், ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் போல நம்ம மாறிக்கிட்டு வரோம். ஆமாவே இல்லையா? எல்லாம் நம்ம என்ன எப்படி இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ தான் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளேருந்து செயல்பட்டு நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்க பெரிதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியும். சரியா? அதே நிலத்தில் இருக்கிறதுக்கு உங்களை ஆண்டவன் அழைக்கிற ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு நீங்கள் அங்கேயே இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. என்ன செய்யணும், அடுத்த லெவலுக்கு போகணும். அம்மாவிலையா சொல்லுங்கள். அவைக்குரிய ஜீவியத்திலும் வெளிப்பாடுகள், தரிசனங்கள் இதெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி எனக்கு ஏதோ யோசனையாக இருக்குது. இந்த நாட்களில் அந்த ஆண்டவர் சமைச்சிருக்கனால ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஈவினிங்கில் நீங்களாம் வர்றேன், அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட பேசி ஆண்டவரோட வார்த்தைகளை பேசி ஜெபித்து அதெல்லாம் செய்கிற நேரம் ஒரு அந்த மாதிரி தான் தாவீதுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சோன்னே அவன் என்ன செஞ்சுட்டான், யாராச்சும் அப்படி வர்ற நேரமே அவனுக்கு சந்தோஷம், யார் வருங்க அப்படின்னு கேட்பானா இருக்கும். உங்களுக்கு சரி அப்படியா, சரி சரி இதை பார்த்துக்கணுன்ட்டு போகிற ஆசை. ஆமாவே இல்லையா? இப்போ நமக்குன்னா என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு வேலை ஞாயிற்றுக்கிழமை தான், போகாட்டி என்னது என்ன அடுத்த நாள் திங்கக்கிழமை ஏசுவாங்க. ஆனால் உங்களை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், சபையிலே நீங்கள் வருவீர்களா என்று சொல்லி உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பதற்கு இன்றைக்கி உங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். நீங்கள் வரமாட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், இன்றைக்கி ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுக்க நினைப்பார். அன்னைக்கு உங்களுக்கு சபைக்கு வர முடியாத மாதிரி போயிடும். அது அப்புறம் அப்படின்னு ஆகும், அது டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும், சபைக்கு வருவதை விட்டு விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும், சபைக்கு வரணும். சரியா? வாசிங்களா. அவன் மகிழ்ச்சியாக இருந்துக்கிறாள். அப்போ நம்மளாம் நீங்களே எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். புதிய வருஷத்தில் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க 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 அப்படிதான் இருக்கணும். வாங்க வாங்க சிஸ்டர், என்ன சிஸ்டர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் போங்க சிஸ்டர், இல்லை வாங்க வாங்க என்ன செய்யணும். இப்போ 8:30 மணிக்கு ஆறாதானே, நீங்கள் 6 மணிக்கெல்லாம் எழுப்பி ஒவ்வொரு வீட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு போகணும்னா நமக்கு இப்போ அவ்வளோ வசதிகள்லாம் இருக்குது தானே. சிஸ்டர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அழைச்சிட்டு வரணும். ஏன்னா காலம் செல்லாது. ஆமாம் அதனால நீங்கள் என்ன செய்யணும், ஜனங்களை முதல் சபையில் இருக்கிறவங்களுக்கு எதிர் பண்ணி நம்ம ஒரு கூட்டமாக போனால் தான் ஜனங்கள் வருவாங்க. நீங்கள் 2 பேராக ரேஷன் கடைக்கு வர மாதிரி வர்றதுனால நீங்கள் எங்கே போனீங்கன்னே ஆட்களுக்கு தெரியாது. ஆமாம் இல்லையா? ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து கும்பலாக வந்தீங்கன்னா அப்போ ஜனங்கள் என்ன செய்வாங்க, உங்களை பின்தொடர்ந்து வருவாங்க. உங்களோட அடிச்சுவடுகளில் அவங்க என்ன செய்வாங்க, நடந்து வருவார்கள். ஆகவே நீங்கள் ஒரு இடத்த வச்சுட்டு இந்த இடத்துக்கு வாங்க சிஸ்டர், நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். சரியா? சரி, புதிய வருஷத்தில் பார்ப்போம். இல்லை அப்படியே தானே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம அதுக்குரிய சில காரியங்களை நாங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில்
இதுக்கு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் எல்லாம் என்னன்னு சொன்னேன், நிழல். அப்போ அது நிழல் என்ன செய்ய வேண்டும், நிஜத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சரியா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 47 48 வாசிங்க. 48 ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. இது யார் சொல்றது? ஸ்தேவானை. அவன் என்ன செய்யறாரு? ஸ்தேவான் ஜனங்களுக்கு போதிக்கிற அந்த காரியத்தை சொல்றார். ஆண்டவர் அவன் ஏசாயா 66 1-2 சொன்னதை சொல்றார். வானம் எனக்கு சிங்காசனம், எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு அப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அப்ப தேவன் என்ன செய்ய மாட்டாராம், இந்த கட்டிடத்திலே அவர் வாசம் பண்ண மாட்டாருங்கிறத யார் சொல்றது? ரட்சிக்கப்பட்ட ஸ்தேவான் சொல்லுகிறார். சரியா? நம்ம ஆண்டவர் ஒரு கட்டிடத்துக்குள்ளாக அவர் என்ன செய்ய முடியாது, அவரை அடைத்து வைத்திருக்கா சொன்னது, அடைத்து வைத்திருக்க முடியாது. ஆமாம் இல்லையா? அவர் என்னது, வியாபி, எல்லா இடங்களையும் வாசம் பண்ணுகிறவராக இருக்கு. ஆனால் தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது, அதே நேரம் ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருந்தது. இந்த ஆலயத்தை குறித்து இதோடைய காரியங்களை பிற்பாடு இது என்னங்கிறத கொண்டு வரதுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை உதாரணமாக வைத்திருக்கார், ஒரு மாடலேஷனாக ஒரு காரியமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரியா? அப்போ அதே ஸ்தேவான் பாருங்களேன், அந்த நாட்களில் ஸ்தேவான் அதை கண்டுபிடித்து இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறாங்க. நீங்கள் என்னது அப்போ கொண்டு வராரு. அப்போ என்னது ஆலயம்னா என்ன, ஆலயத்தில் வாசம் பண்ணுவோம், அப்போ எங்கே வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்களேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இப்போ யாரு பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறபோது சொல்லுகிறார், வாசிங்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களிலே தங்கியும் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆலயமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அதான் ஸ்தேவான் சொல்றார். கட்டிடங்கள்ல என்னது அவர் வாசம் பண்ணுவது இல்லை. அப்போ அதை பவுல் தியானிக்கிறார். நேற்று நாள் பவுலை குறித்து தியானம். பவுலுக்கு எங்க இந்த வெளிப்பாடு வந்திருக்கும்? ஆமாம், சீனா மலையிலே போய் அமர்ந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? 3ஆம் வானம் வரைக்கும் அவரை கொண்டு போனதாக கொரிந்தியர் பட்டணத்துக்கு அவர் எழுதுகிற பொழுது எழுதுகிறார். ஆகவே இங்கே சொல்லுகிறார், நான் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய எல்லாவற்றும் என்றும் அறியீர்களா? அப்ப சொல்றார். இப்ப இந்த தாவீது கட்டின அந்த ஆலயம் எதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது? புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம் தான் நீங்கள். அந்த இடம் தான் நாங்கள். பாருங்க, அது அப்படி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா சாலமோனுடைய ஆலயமும் பார்க்க முடியாது, அவ்வளோ அழகான ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய ஆலயம். அதுக்கு பிறகு கட்டப்பட்ட எல்லா ஆலயங்களும் என்ன செய்யப்பட்டது? தீக்கரையாக்கப்பட்டது. ஒரு கல்லோடு ஒரு கல் என்னது இல்லாதபடி விழுந்து போயிடுச்சு. அதனால ஆண்டவர் அதில் என்ன செய்ய மாட்டார்? வாசம் பண்ண மாட்டார். ஆனால் அவர் வாசம் பண்ணுகிறது எங்கே என்று கேட்டால் உங்களுக்கு இருக்கிறார். ஆமாம் இல்லையா? இதே நான் வெளிநாட்டில் பேசியிருந்தேன்னா கைத்தட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐயோ, அது சாலமோனுடைய ஆலயத்தை விடவா, வேற யாரு செருபாவியோட ஆலயத்தை விடவா, இந்த என்னது குப்பையும் ஒன்றுக்கு பிரயோசனம் இல்லாமல் அழிந்து நான் என்னது ஒன்றும் இல்லாமல் போகிற இதுக்குள்ள வாசம் பண்ணுகிறான்னு சொன்ன பாருங்க. அப்படிங்க எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்குங்க. உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது? அப்போ எது உடன்படிக்கை பெட்டி? இருதயம். அம்மாவே இல்லையா? அம்மாவே இல்லையா? அப்போ அன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பதுக்கு தான் என்ன செய்தோம்? ஒரு ஆலயத்தை உருவாக்குறான். இப்போ இங்கே சொல்லுகிறார் பவுல் சொல்றார், நோ, அவர் அந்த ஆலயத்தில் என்ன செய்ய மாட்டாரு? வாசம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுதுமா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? நீங்களாம் யாரா? இது சொல்லுங்க. டெம்பிள். நம்ம யாரு?
தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. ரெண்டாவது என்னது? அப்ப சாலமோனுடைய ஆலயத்திலேயோ அதற்கு பிறகு உண்டாக்கின ஆலயங்களிலேயோ என்னது? தேவன் என்னது? வாசம் பண்ணவில்லை. அந்த நேரம் ஆராதனை நேரத்தில் என்னது? அவர் அந்த நேரத்தில் சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டின பொழுது தேவ பிரசன்னம் வந்ததை தவிர இங்கே சொல்லுகிறார். வாசி மகள் முதலிருந்து சொல்லுகிறார் பவுல் கொரிந்தியர் ஜனங்களுக்கு. எப்படிப்பட்ட கொரிந்தியர் ஜனங்கள்? பயங்கர விக்கிர ஆராதனை செய்கிற அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க போய் அந்த கோயிலை வழிபடுகிறீர்களா? அது அல்ல, நீங்கள் வழிபடுகிற ஆண்டவர் எங்கும் இல்லை, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்கிறார். நீங்கள் நான் வழிபடுகிற ஆராதிக்கிற துதிக்கிற ஆண்டவர் வேறு எங்கேயுமே இல்லை, அவர் எங்க இருக்கிறாராம்? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வாசிடா. சொல்றாரு, ஹலோ நீங்க அறியாம இருக்கிறீங்களே. அப்படித்தானே இருக்கிறோம். நமக்கு அந்த ஆவின் அபிஷேகம்னா என்னது? ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பாட்டு 2 பாட்டை பாடி டுங்குன்னு அடிச்சாதான் நமக்கு ஆவி வருதும் அபிஷேகம் வரும். நல்ல எல்லா நேரங்களும் நீங்க என்னது? ஆவியை பெற்றவர்கள். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், ஒரு மனிதன் என்ன செய்தான்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் மாமிசத்தில் எடுக்கப்பட்டானா ஆவியில் எடுக்கப்பட்டான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னது. மாமிசத்தினாலே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, ஆவியினால தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆமாம் இல்லையா? அதனால தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்னது? மரித்து உயிரோடு எழும்பி அவர் புறப்பட்டு போகிறபோது எப்படி போயிருப்பாரா இருக்கும்? அந்த அந்த மறுரூபமான அந்த ஆவியில தான் அவர் போயிருப்பார். ஆகவே இங்கே சொல்லுகிறார், நீங்கள் யாருன்னா யாரு? நீங்களாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுங்க. ஆமே. 3:17 சொல்லுங்க, வாசிங்களா. கெடுத்தால் சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு பயங்கரமா இருக்கு இல்லையா? பவுல் சொல்றார், ஆலயத்தை என்னது? இந்த ஆலயம் என்னது? அதை பாருங்க. தாவீது அவன் என்ன சொல்லுகிறான்? நான் ஆலயத்துக்கு போவதுங்கிறது அவனுக்கு என்னவாக இருக்கு? அப்போ ஆலயத்துக்கு நீங்கள் வராமல் இருந்தா என்னது? ஆலயத்தை நீங்க என்ன செய்றீங்க? வேறு விதமாக ஆலயத்தை பயன்படுத்துறீங்க. நீங்க வீட்டுல இருந்து வீட்டு காரியத்தை பார்த்துட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஆலயம் என்ன செய்யுது? அது கெடுக்கப்படுகிறது, தீட்டாக்கப்படுகிறது. தேவையற்ற இடத்துல போய் இந்த சரீரம் போய் உட்கார்ந்துருந்தா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு சபைக்கு வருகிற ஆவிக்குரிய பிள்ளைகள் தவறான இடங்களுக்குள்ள போயிருந்தால் நீங்கள் தீட்டு உள்ளலாக இருப்பீங்க. தீட்டு உள்ளலாக இருந்தால் தேவன் சொல்ல உன்னை அனுப்பேன் அப்படிதான் சொல்லுது. வாசிங்க. ஆமா, அவர் தான் கெடுப்பாராம். ஆமா, அம்மாவே இல்லையா? பாருங்க எப்படியே. நீங்களே அந்த ஆலயம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். புரியுதா? நான் பண்ற பிரசங்கம் புரியுதா? நீங்க தான் தேவனோட ஆலயம் சொல்லி கூட அமைதியா இருக்கிறதுனா அப்ப எனக்கு தெரியல. இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற சாட்சியெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா அப்படி மாதிரி இருக்கு. அம்மா சிஸ்டர் வந்து என்ன சாட்சி சொன்னாங்க, சங்கர் சாட்சி சொன்னாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி. அப்படியா? அந்த வசனம் பாருங்க எவ்வளவு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 3:9 வாசிங்க. நாங்க என்னவா? நாங்கெல்லாம் எப்படி இருக்கிறோம்? அப்ப நீங்கெல்லாம் யாரு? யாருக்கு? அப்ப நீங்க தேவனுக்கு உடன் வேலைக்காரலாம் இருந்தா என்ன செய்யணும்? தேவன் வேலையை செய்யணும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? அவருடைய வேலை செய்ய வேண்டும். நீங்க உடன் ஊழியக்காரர். ஆமா இல்லையா? அப்ப என்னுடைய உடன் ஊழியக்காரர் தான் நீங்களே என்ன செய்யணும்? நீங்கள் தேவனுடைய வேலை செய்யணும். இந்த பிள்ளைங்க நேற்று எனக்கு எக்ஸஸ் கேட்டுச்சுக்க, நாங்கள் வேற ஒரு சபையில் எங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, நான் போவா வேணான்னு சொல்லி. சரி பரவாயில்ல, பிள்ளைகள் வாழ்க்கை பிள்ளைகள் ஊழியத்துக்கு போகிறேன்னா போங்க, சந்தோஷம், போயிட்டு கவனமாக வாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அவங்களை அனுப்பியிருக்கிறேன். சரியா? சில பேர் யோசனையாக இருக்கும், என்ன ஏன் இந்த பிள்ளை எங்கே போச்சு, என்னன்னு தெரியல போயிருக்காங்களேன்னு அப்படின்னு யோசிப்பீங்களே. அதனால தான் சொல்லிட்டேன். சரியா? அப்படி நம்ம யாரு? தேவனுடைய வேலைக்காரர். அப்போ எங்கெல்லாம் வேலை இருக்கோ அங்கே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த வேலைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அது எதிர்பார்க்கிறார். வாசிடா. சொல்லுங்க. நாங்கள் நான் வந்து அவருக்கு பிஏவா இருக்கிறேன். யாருக்கு? யாரோ ஒருத்தருக்கு பிஏ தானே சொல்லுவாங்க. பிஏ என்ன? ஆனால் அவரோட பிஏ ஸோ அவரோட பிஏ. அப்படியா? அப்போ நீங்கள் எனக்கு இது எனக்கு அவரோட பேச அப்போ நினைக்கிறீங்க நீ எதுக்கு? புரியுதா? நீங்கள் யாரு? பிஏ சொல்லுங்க. பியா சொல்லுங்க.
அது பாருங்களே, எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லாட்டி இந்த மற்ற நாட்டில் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வாரீங்களா சிஸ்டர் அப்படின்னு போகிறது, அப்புறம் வர்றது அடுத்த முறை வந்தோடனே நான் ஒன்றும் பேசவும் முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு, இப்போ பாருங்கள் சிஸ்டர் சொல்லுவாங்களே லெக்ஸ் விழுகுதுன்னு சொல்லிட்டு, புரியுதா? அந்த லெக்ஸ் இல்லாமல் போயிடும். இப்போ அவங்க சபைக்கு வந்தோன்னே அவங்களுக்கு 1 leg. இந்த முறை சிஸ்டரை தான் பிடிச்சி அவங்களுக்கு தானே ஆண்டவர் காட்டினாங்க தரிசனம், அவங்களுக்கு தான் வேலையை கொண்டு போக போகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். வாசிடா, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். அதனால நாங்கள் என்ன செய்யணும்? அவருடைய ஊழியத்தை செய்யணும். நீங்கள் தேவனுடைய பண்ணையும். நீங்கள் என்னதான் பண்ணை அப்படின்னா என்னது? விளைச்சல் நிலம் இருக்கிறோம். பண்ணைன்னா என்னது? எல்லாம் இருக்கும் அங்கே. ஆடு மாடு வளர்க்குற பண்ணை, விவசாய பண்ணை. அப்போ அப்படின்றது ஒரு கொழுத்த ஒரு வாழ்க்கை. இந்த சங்கீதத்தில் வாசித்தது போல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பண்ணைன்னா என்னது? பண்ணையார் சொல்லுங்க, நாங்கள் பண்ணையார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணையார்னா யாரு? மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் செஞ்சு உதவி செய்கிறவங்க பண்ணையார். ஆமாவே இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் பண்ணையாராக இருக்குன்னு கேட்டால் நீங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரனாக இருக்கிறீங்க. உடன் வேலைக்காரன் இருக்கிறவனே பண்ணையாருன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன். வாசிங்களா? அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் என்னவா யுவர் த பேலஸ், நீங்கள் என்னது மாளிகையாக இருக்கிறீங்க. மாளிகை எப்படி இருக்கும் சொல்லுங்க? சாலமோனுடைய ஆலயத்தை விட நான் அதை விட எப்படி இருக்கிறோம்? கை இருந்தால் அதெல்லாம் கஷ்டம். அதான் சாலமோனுடைய ஆலயத்தை குறித்து பெருமை பேசினாங்க எல்லாரும். அந்த ஆலயம் மாதிரி வருமா? சாலமோன் கட்டின ஆலயம் ஆச்சா போச்சான. ஆண்டவர் என்ன சொன்னார்? பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடைய பொண்ணை வெள்ளியை வாங்கி தான் அந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? ஆனால் நீங்கள் யாரை மேன்மைப்படுத்துறீங்க? ஆண்டவர் எரிச்சல் உள்ளவர். சில காரியத்தில் நீங்கள் மேன்மை பாராட்டி, என் புள்ள அப்பா நல்லா படிப்பான், என் புள்ளன்னா பிள்ளைய அவ்வளோதான் உண்டுலன்னு ஆக்கிடுவான். அவன் கட்டினானே இல்லாமலே போயிடுச்சு, இழந்து போயிட்டான். பாவத்தில் விழுந்து அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் கூப்பிடுறாரு, லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் வாட்சி பாருங்க, இது ராஜாக்கள் புத்தகத்தில் 10வது அதிகாரம் கடைசி பதில் வாட்சிங்கன்னா, ப்ளீஸ் வா வா வா, நீ செஞ்சது பாவம் தான், ஒன்றுக்கு எத்தனை கட்டி எல்லாம் போய் கல்யாணம் கட்டினது கூட அவருக்கு பெரிய ஓகே, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவங்க வழி விலகி போய் ஒவ்வொரு ஆலயங்களை கட்ட தொடங்கினா பார்த்தீங்களா விசுவாசம் மூலம். அதுதான் அப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வா, எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம், புரியுதா? அதனால ஆண்டவருக்கு கொடுக்குற இடத்த வேற யாருக்கும் கொடுக்காது. பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உன் பிள்ளைகளுக்கும் அது பெரிய பிரச்சனையாகும். உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், யாரையும் மேன்மைப்படுத்தி ஆராதிக்க. அப்போ தாவி யார்? ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? பிள்ளைகளே இல்லை, 25 வருஷத்துக்கு பிறகு ஈசாக்கு பிறந்த நினைச்சாரு. ஈசாக்கு தூக்கி இங்கிட்டு காலை போட்டுக்கிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் வந்து புஷ்பா மாதிரி ஒரே ஆட்டம். அப்படிங்க அவனை தூக்கிட்டு ஆடுவான்ல, ஓடவும் முடியாது, ஓடிக்க முடியாது. பார்த்தார் ஆண்டவர் பிரேம் அப்படி ஆண்டவர்கிட்ட. இது என்ன ஆயிட்டு? ஆமாம், பிள்ளைகள் பிறந்தோன்னே ஐயோ பிள்ளையை தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னது பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு. நீ வாடகை தாய் தானே, என்ன செய்யணும்? பிள்ளை கொண்டு வந்து காட்டணுமா இல்லையா? ஆனால் டாக்டர்கிட்ட போவீங்க, அங்கே ஒரு கார்டு ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு ஃபைல் ஒன்று போட்டிருப்பாங்க. அது இன்னைக்கு 28ஆம் தேதி போய் பிள்ளைய காட்டணும், ஊசி போடணும். நான் சிரிக்க சொல்லவில்லை, எச்சரிக்கையாக இருக்கு. தேவனிடத்தில் விளையாடாதீங்க. அவரே தான் சொல்றாரு, என்னது தேவாலயத்தை கெடுத்தா நான் கெடுப்பேங்கிறேன். உன் பிள்ளை நீ இந்த நேரத்தில் கெடுத்தீங்கன்னா நான் உன்னையே கெடுப்பேங்கிறாரு. உன் பிள்ளைய வழி அது போகிற சில தூங்குவாங்க, சில பயலுக்கு அப்படியே கிடப்பாங்க, தூங்குறாங்க. அற்றஞ்சு என்ன செய்யணும்? எழுப்பி போ அப்படிங்க. நம்ம இல்லையா சோம்பேறி நாவிகள். அப்படி பிள்ளைகள் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ரொம்ப கவனம். எல்லாம் நான் அனலைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன், சும்மா இல்லை, எல்லா காரியங்களும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். அதனால கவனம். உடைய ரட்சிப்பு உடைய அது ஆவிக்குரிய நிலை தட்டுமாறதுக்கு இன்னைக்கு இனி வருங்காலம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. இந்த ஏஐ நம்ம ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, அது பயங்கரமாக இருக்குது. செத்தவங்கெல்லாம் எழுப்பி ஓடி திரியினாங்க வீடியோவில். நமக்கு ஒரு ஆசை வரும், நம்ம தாத்தா பாட்டியை உருவாக்கி பார்ப்போம்னா அது இருக்கிற நேரமே சாப்பிட்டு கையங்க கொமுட்டில் குத்துவோம். இப்போ அது வீடியோவில் வந்து எப்படி இருக்கும்? நீங்கள் என்னவா இருக்கீங்க? பண்ணையும்
மாளிகைமா இருக்கிறீங்க. மாளிகைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தாஜ்மஹால் ஒரு என்னது, தாஜ்மஹால் என்னது, கல்லறை இல்லையா, அதுவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு இட்டிச்சு பிடிச்சிட்டு போய் விழுந்து அடிச்சு வலிக்கு போய் பார்க்குறோம். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய என்னது வெளியோபல், நீங்கள் யாருன்னு தெரியாம தான் கடன் வாங்கிக்கிட்டு இப்படியே முடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. என்னன்னாலும் அப்படியே யோசனை, உலகத்தில் இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக சாப்பிட்றான், நமக்கு அப்படி இல்லை. பொய்க்கு ஜெபம், பொய்க்கு வேதம் வாசிக்கிற, எல்லாம் பொய்க்கு செஞ்சுட்டு அப்படியே முழுங்கிக்கிட்டு என்ன கோலையை முழுங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உடைங்க எல்லாத்தையுமே. எல்லாம் நீங்கள் யாரு, பண்ணையும் மாளிகைமா இருக்குங்க. ஆமாம், அப்படி மாளிகை என்ன எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். இந்த கிறிஸ்துமஸ் லைட்லாம் போட்டு அதான் சொல்லுங்க. மாளிகைன்னு சொன்னா சொல்லுங்க, அதுல என்ன எதுலாம் செஞ்சிருப்பாங்க? வைடூரியம், வைரம், நரகலா, மரகதம், இதெல்லாம் எங்கய்யா நாங்கள் பார்த்தது. உங்களுக்கு கூட நான் அப்படிதான் நினைச்சேன். கிஃப்ட் கொடுக்குற நேரத்தில் எல்லாருக்கும் 1 பவுன் கொடுப்போம்னு நினைச்சிட்டு இருந்தேன். போய் விசாரிச்சு 95 ரூபா நாங்க. அப்போ 95 ரூபாய்க்கு சீப் இல்லை, அதனால வேணாம், அதை விட கொஞ்சம் 200-300 ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சேன். புரியுதா? நீங்கள் விலையேற பெற்றவர்கள். இந்த பொண்ணு வெள்ளி என்னது நீங்க சொல்லுங்க, வைரம், இதெல்லாம் விட மேலான பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஃபேக்ட். இதை விட்டுட்டு கண்டதெல்லாம் நினைச்சுக்கிறோம். எபேசியர் 2:20, 21, 22 வாசி முடிச்சிடும். தீர்க்கதரிசி என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்க எப்படி கட்டப்படுறீங்களா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். அப்ப பாருங்க, உங்களுக்கு யாரு அஸ்திபாரமா இருக்கிறது? யாருடைய அஸ்திபாரம்? கிறிஸ்து தான் அது அஸ்திபாரம். ஆனா அதை யார் கற்றுக் கொடுக்கிறது? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் தான் என்ன செய்யறாங்க. இப்ப இந்த இடத்துல உங்களை யார் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது? அப்போஸ்தலர், ஊழியக்காரன். ஆமா இல்லையா? அப்போ நீங்க என்ன செய்ய, கட்டப்பட்டு கொண்டு வருவீங்க. அஸ்திபாரம் போடப்படுறோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? 21 நாள் என்ன செஞ்சிருக்கிறோம்? செங்கல் கல்லுகள்லாம் வச்சு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறோம். 26ல நீங்க மாளிகையாக மாறவே. அதே பழைய குடிசையாக உட்காந்துக்கிட்டு சின்ன ஒரு ஜன்னலை வச்சுக்கிட்டு ஓலை குடிசை எட்டி பார்த்துக்கிட்டு மழை வருதான் கையை நீட்டி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஆர் த பேலஸ். நீங்கள் மாளிகை. சொல்லுங்க, சொல்லுங்களேன். இப்படி கையை வச்சு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் நான் தான் சொல்லிக் கொடுக்கணும். என்ன பிடி மாஸ்டர் மாதிரி அந்த இடத்துல ஆடுறது நிரூபிக்க. பவுலெல்லாம் அப்படித்தான் நிரூபிச்சிருப்பாங்க. என்னென்னலாம் செஞ்சிருப்பாங்க எல்லாரும் இல்லையா? ஓடுறா ராமான்னு சொல்லி இருப்பாரு. ஆமா இல்லையா? ஆகையால் நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ராங் எப்படி? ஏன்னா இயேசுடைய கட்டிடத்தை யாரால செய்ய முடியும்? இயேசுவை குறித்து யார் அறிவிக்கிறாங்க? அப்போஸ்தலர். அப்ப அவங்க தான் என்ன செய்யறாங்க? வேலையாட்கள். இயேசு என்கிற ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு, இயேசுவை கட்டுவதற்கு என்ன செய்யறாங்க? அவங்க பவுண்டேஷன் போடுறாங்க. ஆமாம் இல்லையா? நல்ல கல்லை கொண்டு வந்து, நல்ல சிமெந்தியை கொண்டு வந்து, நல்ல அந்த கம்பியெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? என்ன கம்பி அது? காங்கிரீட். இன்னொரு கம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா? மல்லி சொல்லலாம். டிஎம்டி வாங்குங்கள். டிஎம்டி கம்பிகள். வீடு வரையாது மாதிரி அது பார்த்தா அப்படி இருக்கும். புரியுதா? அப்போ உங்களுக்கு என்னது? போதனைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்போ எப்படி அதை மண்ணை சொல்லிச்சு, அது பண்ணி அது என்னது? யாரு நம்ம சங்கர் பிரதர் அந்த என்னமோ நூல் போட்டு பிடிப்பாங்கல்ல, அது என்னது? என்னம்மா அது என்ன? அது இப்படி பிடிச்சி பிடிப்பாங்களே, அதுக்கு என்னது? பைபிள் இருக்கு. மேரி சொல்லு, பைபிள் இருக்கு. தூக்குநூல். சும்மா இல்லை, உங்களெல்லாம் தூக்குநூல் வச்சு தான் பார்ப்பாரு. அப்படி இப்படி வளைஞ்சிக்கிட்டு தான் அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆண்டவர் அழகா, நான் சொல்லுவேனே, யூதர்கள் எல்லாம் நான் சொல்லுவேன் ஏர்போர்ட்லேருந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அவங்க தான் ஆண்டவரே. இப்போ நமக்கெல்லாம் சும்மா தான் மூக்குக்கு கொஞ்சம் உண்டு மூக்கு, அவ்வளோ அழகாக இருப்போம். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? ஆமாம், அப்படி இருக்கும். கல்யாணம் முடிக்க நேரம் பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கும், மெல்லிய பொண்ணாக இருக்கும். மாப்பிள்ளை இப்படி பார்ப்போம். அப்புறம் கொஞ்ச நாளை பார்த்தா அது பெரல் மாதிரி கூட்டிகிட்டு வரும். அப்போ என்ன சைட்டெல்லாம் என்ன செய்யணும்? வெட்டணும்.
அதான் யோவான் சொல்லுகிறார். என்ன செய்யணும்? என்னது? திராட்சை செடி என்ன செய்யணும்? கிளை கழிக்கப்பட வேண்டும். ஆமாவே இல்லையா? அப்போ தேவை இல்லாதெல்லாம் கழிச்சு தான் அவங்க என்ன செய்யணும்? இதுகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆமாவே இல்லையா? அப்போ சொல்ல தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்க? அவங்க வெளிப்படுத்துவாங்க. உங்களுக்கு இருக்க தீர்க்கதரிசி என்ன செய்வாங்க? வெளிப்பாடுகளை கொடுப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் அப்போ என்ன செய்வாங்க? பிரசங்கிப்பார்கள், போதிப்பார்கள். அப்போ எல்லாமே நடக்கும். அப்போ அதனால நீங்கள் அந்த அஸ்திவாரம் எப்படி இருக்கும்? பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் வருஷம் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங். இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த ஏரியாக்களை பாருங்க எவ்வளோ வீடுகள். நான் அன்னைக்கு போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு வரேன். நான் சரஸ்வதி நகரில் இருக்குன்னா வேற எங்கே இருக்கு அந்த மாதிரிக்கு இருக்கு. வீடுகள் கட்டி அப்படி சந்து பொந்துக்களெல்லாம் வீடெல்லாம் கட்டி அப்படி பயங்கரமாக இருக்கு. ஸோ அப்போ அப்படி இருக்கு. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய இதுலையும் அப்படி தான். அப்படி மேலோட்டமாக போகிறது. இயேசுனை நேசிக்கிறார், இயேசுனை நேசிக்கிறார் சொல்லிட்டு அப்படியே கொண்டு போகிறது. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்களை சரியான பாதையிலே அவர்கள் நடத்தினார்கள். ராமின் சொல்லுங்க. அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த போல இன்னும் வரும் நாட்களில் சபைகள் அப்படி சத்தியத்தில் நிலைத்திருந்தால் தான் சபையாகிய நீங்கள் கட்டப்பட முடியும். கட்டிடங்களை கட்டி பிரயோசனம் இல்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள் சபைக்குள்ள வர்றது பிரயோசனம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஆலயம். அப்ப நீங்க தான் வாசிக்க முடிக்கிறேன். அப்ப முதல் கல் என்னது? இயேசு கிறிஸ்து. அப்ப முதல் கல்லை கொண்டு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவை கொண்டு வந்து உங்களுக்கு வைத்துட்டு அதோடு நிப்பாட்டாம என்ன செய்யறாங்க? அப்போலோ பவுலர் என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. நான் விதைத்தேன், அவன் நீர் பாய்ச்சினான், கர்த்தர்களையே செய்கிறார். ஆமா இல்லையா? அப்ப உங்களை என்ன செய்யறாரு ஆண்டவர்? அப்ப பாருங்க என்னவா ஒரு பில்டிங் என்னவா இருக்கான்? மாளிகையா சொல்லுங்க. வீடுன்னு சொல்ல. ஆமாவே இல்லையா? இங்க என்ன சொல்லுகிறாரு? அப்ப உங்களை எப்படி பார்க்கிறார் ஆண்டவன்? அப்ப என்னதான்? அப்ப அதாவது மணவாட்டியாகிய அவன் சபையை எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக மணவாளன் என்ன செய்யணுமா? யூத முறைப்படி ஒரு வீடை கட்டணுமா. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வீடை கட்டணுமா. அந்த வீடை கட்டி முடித்ததுக்கு பிறகுதான் என்ன செய்ய வேணுமா? அப்ப நம்ம சொல்றாங்க வீடை கட்டிப்பார், கல்யாணத்தை கட்டிப்பார். முதல் வீடு தான் கட்டணுமா. அப்ப அந்த வீடு கட்டினதுக்கு பிறகு அந்த வீட்டில் திருமணம் முடித்து அந்த வீடு யாருக்கு சொந்தமாகுமா? அந்த மணவாளனும் மணவாட்டி தான் இருக்கணும். நம்ம அவங்களை எங்கேட்டு அனுப்பி விட்டுட்டு நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. கட்டப்படுகிற வீடு யாருக்கு? அவங்களுக்கு தான். அவங்கள முடிச்சுட்டு அவங்கள அங்கே வச்சுட்டு அம்மா அப்பா என்ன செஞ்சிடணும்? ஓடி போயிடணும். அதனால பிள்ளைங்களை யோசிக்காதீங்க, என்னடா அங்கிள் நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. சரியா? அதுதான் யூத முறைப்படி. அதை தான் இங்கே சொல்றாரு. அப்போ உங்கள் மணவாளன் வந்து ராஜா, நீ மணவாட்டி யாரு? இவாது குயின். அம்மா இல்லையா? அப்போ நீங்க என்னது சும்மா தனியாக ஒரு இதில் போட்டுக்கிட்டு காய்ச்சக்கார மாதிரி வந்து மறந்துடுக்க வர மாதிரி இப்படி வந்து நிற்கிறது. அம்மா இல்லையா? அதான் சொல்றோம். அப்போ நல்ல கவனம். நீ யாரு? அப்போ மாளிகை எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? அங்கே குறைவுபடாது. அம்மா இல்லையா? அங்கே எப்படி இருக்கும்? சொல்றோம், அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துன்பம் வேதனைகள் ஒன்றும் இல்லை. அம்மா இல்லையா? அப்போ அதெல்லாம் ஏன் இருக்குன்னா, நீங்கள் யார் என்று அறியாதபடினாலே பிசாசு உங்களை என்ன செய்கிறான்? ஏமாத்துகிறான். அந்த தோட்டத்துக்களை வந்து ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரோ அப்படின்னோட இந்த அம்மா என்ன சொன்னாங்க? கெட் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்கும். வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த கடைசி நாட்களிலே அந்த ஆவி இப்போ வருது. எந்த ஆவி? ஏமாற்றுகிற ஆவி, வஞ்சக ஆவிகள் வருது சபைக்குள்ள. அதனால நீங்க அந்த சபைக்கு போனா அது கிடைக்கும், இந்த சபைக்கு நீ எங்கே நாட்டப்பட்டாயோ அந்த இடத்துல தான் நீ கனி கொடுக்கிறவளா இருக்க. அந்த நேரத்தில் ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் நல்லா வளர்ந்து கனி கொடுக்க போனா அந்த மரத்தை புட்டிங்க வேற எங்கே வச்சா என்ன ஆகும்? முடிச்சுட்டேன். இணைக்கப்பட்டு கரங்களை தட்டி தேவனை ஆலயம் எப்படி எழுந்தது? சாலமோன் ஆலயத்தை விட இந்த ஆலயம் எப்படி எழுந்தது? அது இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள். அப்ப நீங்க கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பொழுது பரிசுத்த ஆலயமாக நீங்கள் எழும்பப்படுகிறீர்கள். வருகிறீர்கள். அப்ப இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? இன்னும் வேலை முடியலை, இன்னும் கட்டணும். இன்னும் என்ன செய்யணும்? கண்ணாடி வைக்கணும், கதவு வைக்கணும், செவர் வைக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் கட்டப்பட்டு கொண்டு வரீங்க. அப்போ என்னது? அப்போ இந்த வீடு, ஹலோ ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அப்போ ஏன் இயேசு தாமதமாக இருக்கிறார்? வீடு கட்ட, மாளிகை கட்டப்படுகிற வரைக்கும் அவர் என்ன செய்வார்? அவங்க போய் பிதாட்ட சொல்வார், எப்போ மணவாட்டியை கொண்டு வர போறீங்க? வெளிப்படுத்துறது தான் மனைவின்னு சொல்லப்படுகிறது. ஆமாவே இல்லையா?
எப்போ டேடி வீடு கட்டுங்க டேடி, வீடு கட்டினா தானே டேடி என்ன செய்யணும்? மனவாக்கம் இப்போ மாதிரி ஃபோன் வாட்ஸ்அப்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் ஒன்றுமே இல்லைங்க. எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சோடனே ஆளுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துருவோம். இது ஒரு சந்துக்கள் நின்று பேசிக்கணும், அது ஒரு சந்துக்கள் நின்று பேசிக்கணும். அது பேசி முடிக்கிறதுக்குள்ள கல்யாணமே நின்று போயிடும். இங்கே சொல்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேணும்? ஆயத்தப்பட வேண்டும். அவர் மேல் நீங்களும் ஆவியிலே கட்டப்பட்டு வரீங்க. அவருக்கு இன்னும் தேவை, ஒரு இன்னும் சாப்பிடுவார் ஆண்டி, பிஸ்கட் சாப்பிடுவார் ஆண்டி, காலையில் எழும்பி டீ குடிப்பார் ஆண்டி, அந்த மாதிரி என்னது கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். இன்னும் நாங்கள் என்ன செய்யல. அப்போ இப்போ தெரியுதா ரகசியம், ஏன் ஆண்டவர் வருவதற்கு தாமதமாக இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீ என்னது கட்டப்பட்டால் என்னது, ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டுட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? கொண்டு போய் பாரதீஸை வச்சு விட்டுருவாரு. ஏன்னா இப்போ வீடுகளெல்லாம் தூக்கி அங்கங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க. அம்மா இல்லையா? கடைசி ஒன்று வாட்சி முடியுமா? 1 பேர் 2 வாட்சி முடிச்சுருங்கடா. நான் வாசிக்கிட்டா இருங்கடா, வேறு நான் எடுத்துக்கிறேன். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. நீங்க என்னவா ஆலயமாக மாத்திரமல்ல, எப்படி வாசிட்டா? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை. ஆவிக்கேற்ற மாளிகை. இந்த மாளிகை என்னது? பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற மாளிகையாக உங்களை கட்டுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக. நீங்க யாரு பாருங்க, யார் வருது? The Trinity God, 3 பேர் வராங்க. இல்லையா? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான. அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், தேவனை பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய சாயலாக உங்களை உண்டாக்கி மனுஷகுமாரனை போல உங்களை மாற்றி உங்களுக்குள்ளே ஆவியை என்ன செய்கிறாரு? அப்போ உங்களுக்குள்ளே யார் இருக்கிறாரு? திருத்துவ தெய்வம். இல்லையா? புரியுதா? ஆவி மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? அசிங்கமா ஜீவனுள்ள கற்களை போல பாருங்களே, ஜீவனுள்ள. அப்போ கற்கள் பாருங்க, அது என்னதான்? அந்த கற்கள் என்னது? சாதாரண கற்கள் அல்ல, ஜீவனுள்ள கற்கள். பாருங்க, நம்ம சொன்னீங்களே அந்த கல்லெல்லாம் சொல்லுங்க. இவைகள்லாம் எப்படி? ஜீவனுள்ளது, விலை உயர்ந்தது, அதுக்கு விலை மதிப்பு இல்லை தெரியுமா? இப்போ மற்ற கல்லுக்கெல்லாம் இல்லை, அந்த கல்லெல்லாம் எங்கே கொண்டு வைப்பாங்க? ஷோரூமில் வைக்கிறாங்க. அப்போ அது உயிருள்ள கல் தானே. பார்த்தாலும் உள்ளுக்கு அந்த ஒரு இது ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர்? அந்த கல்லுக்குள்ள ஒரு இது ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். அதுக்கு தான் விலை, அதுக்கு தான் கோடிக்கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காலேருந்து ஒரு கல்லு கொண்டு போய் யூகேயில் வச்சுருக்காங்க. அது அவ்வளோ உலகத்திலே அங்கே தான் பெரிய ஒரு விலை மதிக்கும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டீங்க. போய் கடன் கேட்குறது 20 ரூபா இருக்கா? ஜீவனுள்ள கல்லை வச்சுக்கிட்டு நீ என்னது கல் குடிக்க போகிறது? பணமரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை. அப்போ இப்போ உங்களுக்கு தெரியுதா இது என்ன சொல்கிறான்னு? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற ஒரு மாளிகையாக இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்கள். இந்த பூமியில் நீங்கள் யாருக்கு மாளிகையாக இருக்கிறீங்க? மணவளனாகிய கிறிஸ்துவுக்கு நீங்கள் என்னவா இருக்கீங்க? மாளிகை. அப்போ பார்த்து பார்த்து கட்டணும். அப்போ பிதாவாகிய தேவன் என்ன செய்வார்? மகனுக்கு கட்டணம் என்ன செய்வார்? உங்கள் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு வீட்டு கட்டணம் என்ன செய்வாங்க? மகன் சொல்லுவான், அப்பா போய் பார்த்துக்கிறேங்கப்பா அப்படின்னு. அப்பா என்ன செய்வார்? போயிட்டு அந்த சித்தால் அவங்க யார் அந்த யார் மேஸ்திரி அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? வேலை வாங்க, சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுங்களேன். ஏன்னா அவன் என்ன செய்வான்? வீடு கட்டணும், கல்யாணம் கட்டணும், வீடு கட்டணும், கல்யாணம் கட்டணும் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமாவே இல்லையா? அதுபோல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். அப்போ ஏன் இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் யாரு? இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டபடினால நீங்கள் என்ன இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு மாளிகையாக மாறுறீங்க. ஆமாவே இல்லையா? பாருங்கள், அவருக்கு ஏற்ற வழிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரியர். அப்ப யார் பரிசுத்த ஆசாரியர்கள்? யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமாவே இல்லையா? பழைய பாட்டில் இருந்த ஆசாரியர்களை போல அல்ல. அவர்கள் என்ன செய்வார்கள்? பலி செலுத்துவார்கள், பாவம் செய்வார்கள். இயேசு பலியானார். ஆமாவே இல்லையா? அவர் தான் முதலாவது ஆசாரியர். உங்களுக்கு என்னென்ன பேரெல்லாம் வச்சு கூப்பிடுறாரு. ஆனால் நீங்கள் இந்த பழைய பேரை வச்சுக்கிட்டு முக்காய் கற்பாயின் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவாங்க.